தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். மனித வாழ்வில் பிறப்பு என்ற ஒன்று எவ்வாறு உள்ளதோ அதை போலவே இறப்பு என்ற ஒன்று இருப்பதும் கட்டாயமாக உள்ளது. நகரமயமாக்கல் மற்றும் நாகரிகத்தை நாடி ஓடக்கூடிய தற்போதைய காலத்தில் நகர்ப்புறங்களில் உயிரிழக்கும் மனிதர்களின் உடல்களை புதைத்தும் எரித்தும் வருகின்றனர். தற்போது நகரமயமாக்கலினால் இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ஆகவே ஈரோடு மாநகரில் இரண்டாவது காசி என அழைக்கப்படும் காவேரி ஆற்றங்கரையில் மாநகராட்சியும் தனியார் சேவை அமைப்பும் இணைந்து நடமாடும் எரியூட்டும் தகன வாகனத்தை முதலாக அறிமுகம் செய்துள்ளனர். இத்திட்டம் ரோட்டரி சங்க நன்கொடையாளர்கள் உதவியுடன் தமிழகத்தில் முதல் முறையாக ஈரோட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. அதனை பற்றி அறிந்து கொள்ள உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள். ஈரோடு மாநகராட்சி மற்றும் ஈரோடு ரோட்டரி ஆத்மா மின்மயான அறக்கட்டளை சார்பில் ஈரோடு காவிரி கரையில் 14 ஆண்டுகளாக மின்மயானம் செயல்பட்டு வருகிறது. கிராம பகுதியில் இறந்தவர்களின் உடலை எரியூட்டும் போது ஏற்படக்கூடிய சிரமத்தை தவிர்க்க தற்போது நடமாடும் எரியூட்டும் வாகனத்தை ஈரோடு சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் அறிமுகம் செய்துள்ளது. கிராம பகுதியில் இறந்தவர்களின் உடலை எரியூட்ட விறகு அல்லது சாண வரட்டியை பயன்படுத்தினார்கள். அதற்கு ஒரு உடலை தகனம் செய்வதற்கு 15,000 ரூபாய் வரை செலவாகிறது. இதற்கு நேரமானது 8 மணி நேரத்திற்கு மேல் ஆகிறது. இதற்கு மாறாக இந்த வாகனம் மூலம் எரியூட்டினால் 1 மணி நேரத்தில் அஸ்தியை பெறலாம். கிராம மக்கள் பயன்பெற ரூபாய் 7,500 மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. இந்த வாகனம் மாநகராட்சிக்கு வெளியே குடியிருப்பு பகுதி இல்லாத கிராம மக்கள் அதிகம் இல்லாத பகுதியில் விவசாய நிலத்தில் நிறுத்தப்பட்டு சடலம் எரியூட்டப்படும். மொபைல் ஃபோனின் 9557196666 என்ற கட்டணமில்லா கைபேசி மூலம் அந்த எண்ணை தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். அப்போது உறுதிமொழி படிவம் மற்றும் அடையாள அட்டைகளை அவர்களிடம் வழங்க வேண்டும். இந்த வாகனத்தை 20 கிலோமீட்டர் வரை கட்டணம் இல்லாமல் எடுத்துச் செல்கின்றனர். அதன்பின் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த தகன மேடை பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் வரும் காலங்களில் தமிழக அரசுடன் இணைந்து தமிழகத்தின் அனைத்து கிராமப்புறங்களிலும் இதனை கொண்டு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபட உள்ளதாக முடிவெடுத்துள்ளனர். மனிதனின் பிறப்பை கொண்டாடும் இந்த உலகம் இறப்பிற்கு உண்டாகும் சிரமத்தை குறைத்துள்ளார்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். இந்த ரோட்டரி சங்கத்தின் சேவையை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். இதில் முழுக்க கேஸ் சிலிண்டர் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது தகனம் செய்வதற்காக. இதற்காக கேரள மாநிலம் திருச்சூரில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பில் புதிய நடமாடும் தகன மேடையை தயாரித்து வடிவமைத்து கொண்டு வந்து இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இறந்தவர்களின் உடல்களை எரிப்பதற்காக சுடுகாட்டை தேடிச் சென்ற காலம் மாறிப்போக தற்போது வீடு தேடி வரும் உடல்களை எரியூட்டும் வாகனம் மனிதர்களின் வளர்ந்து வரும் நாகரிக வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. உயிர் உருவாகி உயிர்ப்பித்து 60, 70, 90 என பல்லாண்டு கால கணக்கில் வாழும் மனித உடல் இறப்பிற்கு பிறகு 1 மணி நேரத்தில் சாம்பலாக மாற்றப்பட்டு இறந்த நாள் அன்றே பால் ஊற்றும் நிலைக்கு வந்துவிட்டது. இனிமேல் இன்று இறந்தால் நாளைக்கு பால் என்று சொல்வதற்கு பதிலாக இன்று இறந்தால் இன்றைக்கே பால் என்று சொல்வதுதான் யதார்த்தம் என்னும் உண்மையை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா.